ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு செப்டம்பர் 11 முதல் செப்டம்பர் 20 வரை 10 நாட்களுக்கான பலன். முதல் நாள் செப்டம்பர் 11 புதன்கிழமை. இன்னைக்கு கேட்ட நட்சத்திரம். நம்மளுடைய லக்னத்திலேயே விருச்சிக ராசியில சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். புதன் சிம்ம ராசியில நமக்கு 10ஆம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால நம்முடைய தொழில் பலம், அந்தஸ்து, ப்ரமோஷன், தனித்திறமைகள், நாம் எடுக்கிற காரியத்தில் நினைச்சதை சாதிக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ரொம்ப கடினமாக எஃபர்ட் போட்டாலும் அதில் வெற்றி நம்மளுக்கு நல்லாயிருக்கும். செப்டம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை தனுசு ராசிக்கு சந்திரன் மாறுறாரு. அதாவது மூலம் நட்சத்திரம். மூலம் நட்சத்திரங்கிறது கேதுனுடைய நட்சத்திரம். 2ஆம் வீடுங்கிறது பேசுறது, பணம், கையிருப்பு பணம். கேது லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் பேசுனா காசு அப்படிங்கிற மாதிரி லாபம் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும், தொழில் சார்ந்த நன்மைகளும் கிடைக்கும், உறவுகள் சார்ந்த நன்மைகளும் சேர்த்து குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனால நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். மூத்த சகோதரி சகோதரி வகை, நண்பர்கள் வகை நன்மைகள் உண்டாகும். 2ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய பணத்தை நாம் என்ன பொருளாக மாற்றுகிறோம் அப்படிங்கிறதும் ஒரு கணக்கு. அதில் மனசுக்கு பிடித்த ஒரு லாபமாக, அது மனநிறைவாக அந்த நிகழ்வு அமையும். செப்டம்பர் 12ஆம் தேதி நைட்டு 9:52 பூராட நட்சத்திரம் தொடங்குகிறது, வியாழக்கிழமை அன்னைக்கு. வெள்ளிக்கிழமை மறுநாள் செப்டம்பர் 13ஆம் தேதி 9:35 வரைக்குமே இந்த பூராட நட்சத்திரம். அப்பவும் சந்திரன் 2ஆம் வீட்டில் தான் இருக்கார். சுக்கிரனை போல செயல்படுறாரு. சுக்கிரனும் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் சுக்கிரன் என்ற நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, 8ல் இருக்காரு செவ்வாய். ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறோம், ஒரு விஷயத்த, அதுக்காக நாம் முயற்சி எடுக்கிறோம். ஆனால் அதில் தடைகள் ஏற்படுது, தோல்விகள் ஏற்படுது, இனம் புரியாத ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. 2வது, இந்த காரியம் நமக்கு பாதியில் விட்டுட்டு போகவும் முடியாது. ஆனால் இப்போ முழுசாக பண்ணுறதுக்கும் சாதகம் இல்லாமல் இருக்குங்கிற ஒரு அவஸ்தை, அது மாதிரி சூழல் அங்கே ஏற்படுறதுனால நம்ம புது காரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. செப்டம்பர் 14 சனிக்கிழமை இரவு 8:32 வரைக்கும் உத்திராட நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடமான மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார். சூரியன் சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு நாம் பேசக்கூடிய நபர்கள், நாம் நம்மளுடைய ஆற்றலை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய முயற்சிகள், இதில் எல்லாம் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் என்னென்னா, இருக்கிற அந்தஸ்து, கௌரவம், நம்மளுடைய பதவி இதெல்லாம் கெடாது, அதுக்கு ஒன்றும் குறைவு ஏற்படாது. பட் புதுசாக நம்ம எதையாவது போட்டு மெனக்கெட்டு அதுக்காக ஒரு உழைக்கிறதுங்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த முயற்சிகள் நமக்கு அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு உண்டான பலிதம் இருக்காது. செப்டம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:48 வரைக்கும் திருவோண நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். கோயிலுக்கு போகிறது, இறையருள், பூர்வீக சார்ந்த நன்மைகள், தகப்பன் வழி மேன்மைகள், இளைய சகோதர சகோதரி வழி காரியங்கள், திருமணம் மற்றும் குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சி இருக்குது. இப்போ அலையன்ஸ் பேசுகிறதுக்கெல்லாம் சாதகமான நாள். செப்டம்பர் 16 திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரம். சந்திரன் கும்பராசியில் இருக்கிற அவிட்ட நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு. மாலை 4:32 வரைக்கும் 4ல் சந்திரன் செவ்வாய் மாதிரி, செவ்வாய் 8ல் இருக்கார். வாகனங்கள் ஓட்டுறதுல கவனம் வேணும். தாயாருடன் சண்டைகள், அதில் கவனம் வேணும். இடம் சம்மந்தப்பட்டதோ
அல்லது இடம் சார்ந்த ஒரு அணுகுமுறைகள், யார்கிட்டையாவது அதை பற்றி டீல் பண்ணுறது, இதிலெல்லாம் கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் உண்டாகும். அதனால் செவ்வாய் அப்படிங்கிறது நமக்கு சண்டைக்கார கிரகம். அது கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக பேச வைக்கும். அதனால் கணவன் மனைவி உறவில் பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1:53 வரைக்கும் சதய நட்சத்திரம். முதல் நாள் திங்கட்கிழமை மாலை 4:32 இப்போ ராகுனுடைய நட்சத்திரம். 4ஆம் இடத்துல சந்திரன் ராகு மாதிரி செயல்படுறாரு. ராகு 5ஆம் இடத்துல இருக்கு சனி நட்சத்திரத்தில். சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம முயற்சிகள், நம்மளுடைய திறமைகள், மனசு ஈடுபாடு, இது எல்லாத்துக்குமே பொருளாதார மேன்மை கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் நன்மைகள் கிடைக்கும். ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங் இது எல்லாமே நல்லாயிருக்கும். இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, கட்டுமானத்துறை, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மதியம் 1:53க்கு மேல் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 17 பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. அது குருவனுடைய நட்சத்திரம். குரு நம்மளுக்கு 7ஆம் வீட்டில் மிருகசிரேஷம் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் நமக்கு நன்மைகள் நடந்தாலும் கூட செவ்வாய் 8ல் இருக்கார். 8ல் இருக்கிற செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு இருக்காருன்றதையும் பார்த்துக்கணும். 12ல் இருக்கிற 11ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் 7ஆம் இடம் 11ஆம் இடம் சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது. திருமண காரியங்கள், கணவன் மனைவி உறவு, பார்ட்னர்ஷிப்பு, கஸ்டமர் சார்ந்த ஒரு வேலைகள், இதெல்லாம் சாதகமாக முடிஞ்சாலும் கூட அந்த 8ல் இருக்கிற செவ்வாய் நமக்கு கடின உழைப்பையும் அலைச்சலையும் தருங்கிறதையும் மறந்துட வேண்டும். அடுத்தபடியாக நமக்கு பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். அது செப்டம்பர் 18 புதன்கிழமை நண்பகல் 11 மணி வரைக்கும் இருக்குது. மீனராசியில் 4ஆம் பாதம் இருக்கிறது புதன்கிழமை வந்துடும். அப்போ குருவனுடைய பலன்களை இந்த செவ்வாய் போல் நம்ம அனுபவிப்போம். கவனம் தேவை. நண்பகல் 11 மணிக்கு மேலே உத்திரட்டாதி நட்சத்திரம். சந்திரன் மீனராசியில் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகிற வேளையில் ராகு கிரகமும் அதே நட்சத்திரத்தில் இருக்கனால ராகு சந்திரன் சேர்க்கையினுடைய பலன் தருகிறது. 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள் ஸ்தானம், கலைகள் ஸ்தானம், கமிஷன் வகை, என்டர்டெயின்மெண்ட்டு, என்ஜாய்மெண்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் வேலைக்கு நல்லாயிருக்கும், உழைப்புக்கு நல்லாயிருக்கும், அதாவது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லாயிருக்கும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வியாழக்கிழமை செப்டம்பர் 19 காலையில் 8:03 முடிஞ்சு ரேவதி நட்சத்திரம் தொடங்குறது. 5ஆம் வீட்டில் மீனராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். புதன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சிம்மராசியில் இருக்கார். அதனால் ஒரு கலைகள் சார்ந்த ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது, உயர்வு கிடைக்கிறது. நாம் முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஈடுபாட்டின் காரணமாக நமக்கு ஒரு பொறுப்புகள் கூடுதலாக கிடைத்து அதன் மூலம் நமக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறது. இதெல்லாம் நல்லா நடக்கும். சில பேருக்கு பெண்டிங்கில் இருக்கிற ப்ரொமோஷன் நல்லா செட் ஆகும். அதே நேரத்தில் சொந்த தொழில் செய்கிறவங்க அவங்க பிரபலம் அடைவாங்க, நல்ல பலன் கொடுக்கும், லாபம் கிடைக்கும். இந்த ரேவதி நட்சத்திரம்ங்கிறது செப்டம்பர் 19 காலையில் 8 மணிலிருந்து நைட்டு ஃபுல்லாக முடிஞ்சிட்டு அஸ்வினி நட்சத்திரம் செப்டம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மேசராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த விருச்சிகத்துக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல கேது, பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை. அதனால் வேலையில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். சில பேருக்கு கடன் கிடைக்கும், ஆதாயமாக கிடைக்கும். எதிரிகள் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. உடல் உபாதைகள் இருந்தாலும் கிளியர் ஆகிடும். இப்போ இந்த 10 நாட்களுக்கும் நமக்கு கிரக நிலைகள் எங்கே இருந்தாலும் அது நட்சத்திரத்தின் வழியே இது போன்ற நமக்கு பலன்களை தருகின்றன. இன்னும் நம்ம ஜனன ஜாதகத்தில் உபநட்சத்திர கான்செப்ட்னு கண்டுபிடிக்கணும். அதை நம்ம டிரைவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கோச்சாரத்தை, திசாபுத்தி எல்லாம் பயன்படுத்தும் போது இன்னும் நமக்கு கேள்விகளுக்கு உண்டான சரியான பதில்கள் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.